சென்னையில் காலையில் மழை சற்று ஓய்ந்த நிலையில் மீண்டும் பல இடங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், சென்னையில பிரதானமாக மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. காலை சற்று ஓய்ந்த சூழலில் அதன் பிறகு மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக வானிலை மையம் என்ன சொல்றாங்க? மேலும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? என்ன விவரம்? டிட்வா புயலுடைய அச்சம் ஓய்ந்த நிலையில், அதாவது முற்றிலுமாக வலுவிழந்து விட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் மழை சற்று ஓயும் என சென்னை வாசிகள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்று காலை பொறுத்தவரை லேசான மழை என்பது ஒரு சில இடங்களில் பெய்ய தொடங்கியது. ஆனால் பரவலாக சென்னை முழுவதுமே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதை பார்க்க முடிந்தது. சென்னையினுடைய நகர்ப்பகுதி மட்டுமல்லாமல் புறநகர் பகுதியிலுமே வான மேகமூட்டத்தினுடைய காணப்பட்டது. ஆனால் தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மிதமான மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். சில நேரங்களில் சற்று கனமழையாகவும் பெய்வதையும் நாம் பார்க்கப்படுகிறது. ஆனால் காலையில் ஒரு மணி நேரம் மேகமெல்லாம் அனைத்தும் கலைந்து சென்னை வாசிகள் சூரியனை பார்த்த ஒரு நிலையில் 5 நாட்களாக சூரியனை பார்க்காமல் இருந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று காலை மட்டுமே சூரியன் இருந்து மழை ஓய்ந்து விட்டதாக ஒரு நிம்மதி பெருமிச்சை சென்னை வாசிகள் விட்டனர். ஆனால் தற்போது சென்னையில் பரவலாக அங்கங்கு விட்டுவிட்டு கனமழை பெய்யக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டை மரமலை அடிகிறார் பாலத்திலிருந்து நாம் காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிற ஒளிப்பதிவாளர். இங்கு சற்று நேரத்திற்கு முன்பாக, அதாவது ஒரு அரை மணி நேரமாகவே இதுபோன்று மிதமான மழையும் சற்று நேரத்தில் கனமழையாகவும் பெய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை பள்ளிக்கு மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் மழைக்காலம் என்பதன் காரணமாக பெரிதளவில் பொதுமக்கள் வராத காரணமாக போக்குவரத்து நெரிசல் எதுவும் இல்லை. கடந்த 5 நாட்களாக பெய்த சென்னையினுடைய மழையின் காரணமாக அங்கங்கு மழைநீர் தேங்கியிருந்தாலும் முற்றிலுமாக மழைநீர் அகற்றப்பட்டிருக்கிறது. 22 சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய மழைநீர் அகற்றப்பட்டு இயல்பாக வாகனங்கள் சென்று வரக்கூடியதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் அதிலும் முற்றிலுமாக அகற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் மட்டுமே மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருந்ததை பார்க்க முடிந்தது. அதையும் அகற்றுவதற்கான பணிகளை பொறுத்தவரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகவே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக இந்த டிட்வா புயலின் பாதிப்பு பெரிதளவில் இல்லை என்று அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக வெளியே வராமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்று அவர்கள் வெளியே வந்து தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தொடங்கிய நிலையில் தான் சென்னையை பொறுத்தவரை மிதமான மழை என்பது விட்டு ஒரு சில இடங்களில் பெய்கிறது. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழைக்கான அந்த பருவமழை சற்று குறைந்திருந்தக்கூடிய ஒரு நிலையில் இந்த பருவமழை முழுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையம் இன்று மாலை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய இந்த மழை மிதமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் பெய்ய தொடங்கியிருப்பதையும் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.